ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் அன்றன்றுள்ள அப்பம் வாசகர்களுக்கு எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். 2026 ஆண்டு மார்ச் மாதம் 20ஆம் தேதி வெள்ளிக்கிழமைக்குரிய தீன தியானம். இன்றைய தலைப்பு தெய்வீக அன்பை கொண்டு வாருங்கள். 1 யோவான் 4:18 சொல்லுகிறது, அன்பிலே பயமில்லை, பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். பயத்தை மேற்கொள்ளும் தேவனுடைய வல்லமை அன்பாகும். ஆகவே பயப்படும் நேரத்தில் தெய்வீக அன்பை உங்கள் முன் கொண்டு வாருங்கள். தேவன் நம்மேல் வைத்திருக்கிற அன்பை நாம் அறிந்து விசுவாசித்திருக்கிறோம். தேவன் அன்பாகவே இருக்கிறார். அன்பில் நிலைத்திருக்கிறவன் தேவனில் நிலைத்திருக்கிறான், தேவனும் அவனில் நிலைத்திருக்கிறார். 1 யோவான் 4:16 வேதம் சொல்லுகிறது, அன்பிலே பயமில்லை, பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். பயமானது வேதனையுள்ளது. பயப்படுகிறவன் அன்பில் பூரணப்பட்டவன் அல்ல. அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடியால் நாமும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறோம். 1 யோவான் 4:18-19 ஒருவர் ஒரு ஓய்வு நாள் பள்ளிக்கூடத்தில் சிறுவர் சிறுமியரிடம் ஒரு கேள்வி கேட்டார். நீங்கள் ஒரு அறையிலே தனிமையாய் இருக்கிறீர்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். திடீரென்று சாத்தான் வந்து கதவை தட்டுகிறான். நீங்கள் என்ன செய்வீர்கள் என்று கேட்டார். சில சிறுமியர், நாங்கள் பயந்து கட்டிலின் கீழாய் ஒளிந்து கொள்வோம் என்று சொன்னார்கள். சிலர் கதவை திறக்கவே மாட்டோம் என்று சொன்னார்கள். சிலர் அப்பாலே போ சாத்தானே என்று அவனை விரட்டுவோம் என்றார்கள். அப்பொழுது ஒரு சிறுமி கணீரென்று, சாத்தான் கதவை தட்டினால் ஏசப்பாவை கதவை திறக்கச் சொல்வேன், சாத்தான் ஓடியே போய்விடுவான் என்றாள். எத்தனை அருமையான பதில்! இயேசுவை நேசிக்கிறவர்கள் தேவ அன்பினால் நிரம்பி இருப்பதால் பயம் அவர்களை மேற்கொள்வதில்லை. ஆகவே தேவனுடைய அன்பை பெற்றுக்கொள்ளுங்கள். வேதம் சொல்லுகிறது, ரோமர் 5:5 மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. கர்த்தருடைய பிரசன்னமும் சமூகமும் உங்களோடு இருக்கும்போது நீங்கள் எதற்கும் பயப்பட வேண்டிய அவசியமில்லை. கர்த்தருடைய பிரசன்னத்திலே கர்த்தர் கூடவே நிற்கிறார் என்ற பெரிய தைரியமும் உற்சாகமும் உள்ளத்தை நிரப்பும். கர்த்தருடைய பிரசன்னம் சூழ்ந்து கொள்ளும் போது 1000-10,000 தேவ தூதர்கள் உங்களோடு இருக்கிறார்கள் என்பதை உணர்வீர்கள். கர்த்தருடைய பிரசன்னத்தை உணரும் போது முழு பரலோகமும் உங்களுக்கு பின் நிற்கிறது என்பதை அறிந்து கொள்வீர்கள். ஒரு உண்மை குற்றவாளியை கண்டுபிடிக்க ஒரு சாதாரண காவலர் முயற்சிகளை மேற்கொள்ளும் போது அத்தனை காவலர் படையும் தன் பின்னே நிற்பது போல அவன் உணர்வான். அவனிடம் பயம் இருக்காது. என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று கர்த்தர் வாக்களித்திருக்கிறார். யாத்ராகமம் 33:14 நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. யோசுவா 1:5 உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறாரே. மத்தேயு 28:20 தேவ பிள்ளைகளே, தேவ பிரசன்னத்தையும் தேவ சமூகத்தையும் எப்பொழுதும் உணருங்கள். இன்றைய நினைவிற்கு எபிரெயர் 13:6 கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே. இன்றைய வேத வாசிப்பு காலை யோசுவா 4, 5 மற்றும் 6 அதிகாரங்கள். மாலை லூக்கா 1 அதிகாரம் 1-20 முடிய. அன்புக்குரிய அன்றன்றுள்ள வாசகர்களே,
மீண்டும் உங்களை வாழ்த்துகிறோம். கர்த்தருடைய அன்பு மாறாதது. அந்த அன்பிலே பயமில்லை. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து மென்மேலும் உயர்த்துவாராக. ஆமென்.